சூனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ ஒரு சவுதி பதிவு ஒண்ணு பார்ப்போங்க. அதாவது அந்த வீட்டுல வந்து ஹவுஸ் டிரைவரா வேலை செய்யறாப்புல ஒரு நம்ம இந்திய டிரைவரு, இந்து மதத்தை சார்ந்தவர். அதுலயும் வந்து ஆதி பழங்குடி, அதாவது தலித் இனத்தை சேர்ந்தவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த வீட்டுல டிரைவரா வேலை செய்யறாரு. அந்த வீட்டுல அவரை வந்து தன்னுடைய பிள்ளைகளை போல அவங்க வந்து பாவிக்கிறாங்க. அந்த வீட்டு டிரைவரை அந்த அளவு அவரும் நடந்துக்கிறாரு, அவங்களும் நடந்துக்கிறாங்க. அந்த குடும்பம் வந்து திடீர்னு ஒரு நாள் அவருக்கு வந்து பிறந்த தினம் எப்போன்னு கேட்டுக்கிட்டு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸா வீட்டுல எல்லாம் கேக்கு எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அவரை வந்து அப்படியே கூப்பிடுறாங்க. அவர் அங்கிருந்து வராரு. திடீர்னு வந்து பார்த்தா எங்க பார்த்தாலும் ஒரு கேக்கும் அதுவுமா இருக்கு. எல்லாம் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லி அந்த டிரைவரை வந்து கேக்கு வெட்ட சொல்லி அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த அந்யோன்யமான ஒரு சூழல் வந்து எப்படி வருதுன்னாக்க, சிறு வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து போதிக்கப்படுறதுனால தான். குர்ஆன் சொல்லுது, அதாவது எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுமே வந்து ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறந்தவர்கள் தான், ஆதமுடைய மக்கள் தான் நாம எல்லாரும் அப்படிங்கிறான் இறைவன் குர்ஆன்ல. அது உண்மைப்படுத்தப்படுது. அறிவியல் பூர்வமாக இங்கேருந்து போனாலே கடைசியில ஒரு ஜோடியில் தான் முடியும் அப்படின்னு தான் அறிவியலும் சொல்லுது. குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சதுங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படல. அதெல்லாம் வந்து செவி வழி செய்தி தான். அவர் வந்து டார்வின் வந்து ஒரு அனுமானமா தான் சொல்றாரு. அதெல்லாம் இந்த இடைப்பட்ட உயிரினங்கள்லாம் எங்க நம்ம கேட்டோம்னாக்க அதுக்கெல்லாம் பதில் கிடையாது. அதையும் கொண்டு வந்தவங்களும் அது வேற சப்ஜெக்ட் வச்சு, அது பெரிய சப்ஜெக்ட். அது இப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த டிரைவர் வந்து இந்த எண்ணம் வந்து அவர்கள் வர்றதுக்கு காரணம் ஆதமுடைய மக்கள். அவர் வந்து ஆதமுடைய மகன் தான், அப்படின்னா அவர் சகோதரன் தான். அவர் இப்போ வந்து ஒரு ஹிந்துவா இருக்கலாம், ஒரு தலிதா இருக்கலாம், வேற எந்த ஜாதியாவது இருக்கலாம். ஆனாலும் ஆதமுடைய வழித்தோன்றல் தான் அந்த பையன். அதனால அவர் வந்து நாம வந்து சந்தோஷமா வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து சவுதி வீட்டுல அந்த பசங்கள்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு பாசத்தோட அந்த டிரைவர்கிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இந்த பாசத்தையும் அதையும் பார்த்துட்டு அந்த டிரைவர் என்ன பண்றாப்புல, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாப்புல. அப்படியே அவரால் அடக்க முடியல அந்த அழுகைய. அவர் தான் ஊர்ல வந்து தான் வந்து எப்படி இழிவா நடத்தப்பட்டோம், மேல் ஜாதி மக்களால எப்படிலாம் நம்ம கொடுமைப்படுத்தப்பட்டோம், அதெல்லாம் ஒரு கண்ணு முன்னாடி வந்து போயிருக்கோம். என்னங்க, அதாவது தனி கோவலை, இன்னைக்கு தனி கோவலை இருக்குது. பொது குளத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, மனித மலத்தை போய் கலக்கிறது வாட்டர் டேங்க்ல. உலகத்துல எங்கேயுமே இது மாதிரியான ஒரு குடும்பம் நடந்தது கிடையாது. அதாவது சட்டையை வந்து தோல்ல துண்டு போட்டுட்டு போக கூடாது, செருப்பு காலில் போட்டுட்டு போக கூடாது. அந்த ஆதிக்க ஜாதி பெருவை கடந்த பிறகு தான் செருப்பு போட்டு போகணும். சைக்கிள்ல போனீங்கன்னாலும் திடீர்னு சைக்கிள் வந்து டக்குன்னு இறங்கிட்டு உருட்டிட்டு தான் போகணும். அந்த தெருவை கடந்து அந்தான போனதுக்கு பிறகு நீங்க மேல ஏறி வந்து போகலாம். உடனே கேட்பேன், அப்படி நீங்க ஏதோ படிச்சவன் கொண்டவன் எவனாவது ஒருத்தன் அந்த மாதிரி ஏறி போயிட்டான்னு வச்சுங்களேன், உடனே அங்க வந்து இவனை வந்து வந்து விடக்கூடாது, அவனை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இதெல்லாம் பாக்குறோம். இப்ப சமீபத்துல இது ஒரு படம் கூட வந்துச்சு இல்ல, வடிவேலு இவரு நடிச்ச தனுஷன் நடிச்ச படம். அதுலயும் நம்ம பார்த்தோம் ஜாதி கொடுமைகள் எந்த அளவு. அதாவது எய்தாப்புல சேர்ல உட்கார்றது கூட அவங்களுக்கு அனுமதிக்கல. அதெல்லாம் வந்து நடைமுறை இப்பவும் நடந்துட்டு இருக்கிறது தான் அந்த படத்துல காமிக்கிறாரு மாரிதாஸ். அதனால வந்து இந்த கொடுமைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இதையே நம்ம பார்க்கணும். எவ்வளவு பெரிய ஒரு அந்யோன்யமா ஒரு பாசத்தோட அந்த வீட்டு பெண்களும் நடந்துக்கிறாங்க, அந்த சிறு பசங்களும் நடந்துக்கிறாங்க, அந்த வீட்டோட முதலாளியும் நடந்துக்கிறாரு. அந்த அவரால் இந்த அன்பை பார்த்துட்டு அடக்க முடியல. அவரால் அழுக கண்கலங்கிறாரு. அந்த பையன் வந்து அவருக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒன்னும் கலங்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஆசுவாசப்படுத்துறாப்புல. இந்த நிலைமை வந்து நாம வந்து உண்மையிலேயே பெரிய எத்தனை பெரியார்கள் வந்தோம், எத்தனை அண்ணாக்கள் வந்தோம், எத்தனை அம்பேத்கர்கள் வந்தும் சாதிக்காததை
அந்த ஒற்றை குர்ஆன் வசனம் வந்து மாத்திருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் பெரியார் பண்ணாத சீர்திருத்தமா என்னென்னலாம் சொன்னாரு பெரியாரு. எப்படி எப்படிலாம் அந்த மக்களை வந்து ஜாதி கொடுமையில வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவு பாடுபட்டாரு. ஆனாலும் முடிஞ்சா? இதுவரைக்கும் முடியல. அந்த ஜாதி கொடுமையிலும் வெளியில வர முடியல. அந்த வீடியோ பாருங்க. அத அந்த அந்த வீடியோ பாருங்க. பாருங்க. அதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. திடீர்னு வந்து அந்த டிரைவரை கூப்பிட்டு ஓபன் பண்ணி அதை காமிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பையன்கெல்லாம் அவர் வந்து சொல்லி ஹாப்பி பர்த்டே சொல்றாங்க. அந்த முதலாளியும் செய்யறாரு. அதே மாதிரி அந்த வீட்டு பெண்களும் அந்த பையனோட அந்த டிரைவரோட பிறந்தநாள் விழாவில் கலந்துக்கிறாப்புல. ஆனா இஸ்லாத்துல வந்து பிறந்தநாள் விழாலாம் கிடையாது. அது வந்து கிறிஸ்தவர்களுடைய பழக்கம். அது ஒரு நாள் நீங்க பிறந்த நாள் வந்து இன்னைக்கு உள்ள நாள் வந்து மறுநாள் வரப்போறது இல்லை. அது வேற ஒரு நாளா தான் மாறிடுது. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு நாள்ல பிறந்தது அந்த நாள் தான் இதுன்னு சொல்லி கொண்டாடுறது வந்து மூடத்தனம். அது என்னங்க, ஒரு நாள் இன்னைக்கு உள்ள நாள் போயிடுச்சுனாக்க அந்த நாள் திரும்ப வரப்போறது இல்லை. இது வந்து நம்ம சந்தோஷத்துக்காக சரி ஒரு நாளைக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு வீட்டுல வச்சு விருந்து கொடுப்போம், ஒரு 4 ஏழைகளுக்கு வந்து தானம் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுலதான் செய்யறாங்க. இது வந்து இஸ்லாத்துல கிடையாது. என்னங்க, இஸ்லாமிய சட்டத்துல கிடையாது. நாமளா விரும்பி அவங்களுக்கு ஏதாவது ஏழைகளுக்கு தானம் செய்யறோம், அந்த நாள்ல ஏழைகளுக்கு தானம் கொடுக்குறோம், இல்ல மத்த ஏதாவது செய்யறோம் அப்படிங்கிறது பட்சத்துல அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. அந்த வழிபாடுங்கிறது அந்த அந்த ஒரு நிகழ்வுங்கிறது அது வழிபாடுன்னு வராது. நிகழ்வு லைஃப்ல நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு தான் அது. அதை நீங்க பாக்குறீங்க. இந்த அந்யோன்யம் வந்து நமக்கு கிடைக்குமா? அதான் நம்ம இந்த பதிவுல நம்ம பாக்குறது. அப்பதான் ஒரு ஹதீஸ் கூட பாருங்க. நபிகள் நாயகர்கிட்ட அந்த ஏன் அந்த வேலைக்காரர்கள் இவ்வளவு அன்பா நடத்துறாங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. நபிகள் நாயகத்தோட ஹதீஸ் பாருங்க. நான் 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் அவர்களிடம் பணியாளராக இருந்தேன். அவர்கள் என்னை ஒருபோதும் அடித்ததில்லை. ஏன் இப்படி செய்தாய் என இதை செய்யவில்லை என்று கேட்டதில்லை. என்னை பார்த்து சீ என்று கூட சொன்னதில்லை அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு பணிவிட செஞ்சு வேலை செஞ்சுட்டு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு இந்த நபி தோழர் வந்து 10 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காங்க நபிகளுக்கு. ஒரு நாள் கூட அவங்க சீனு கூட சொன்னது இல்லையா, அந்த வேலையை ஏன் செய்யல இந்த வேலையை செய்யலன்னு சொல்லி கடிஞ்சு கேட்டது இல்லையா. அப்ப இந்த அளவு அன்பா நடந்திருக்காங்க பாருங்க. அடுத்த இன்னொரு ஹதீஸ் வருது பாருங்க. உழைப்பவர்களின் கூலியை அவர்களது வியர்வை உணரும் முன்பே கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் இப்னு மாஜா 2443. இது வந்து ஒரு 50% சவுதிகள் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இறைவனுக்கு பயந்தவங்க ரொம்பவும் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த டிவி சேலரி அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து 3 மாசம் 4 மாசம் எல்லாம் ஏமாத்துறவங்க எல்லாம் இருக்கிறான். அது அப்படிதான். எல்லா நாட்டிலையும் எல்லாருமே நல்லவர்களா இருக்க முடியாது. எல்லா நாட்டிலும் எல்லாருமே தீயவர்களாகவும் இருக்க முடியாது. சில நல்லவர்களா இருக்காங்க, சில தீயவர்களா இருக்கிறாங்க. அந்த வகையில சம்பள பாக்கிலாம் ரொம்ப பேருக்கு இருக்குது. 4 மாசம் 5 மாசம் 1 வருஷம் சம்பளம் கொடுக்காம டக்குன்னு தூக்கி கொண்டு போய் குரூஜ் அடிச்சு அப்படி ஏர்போர்ட்ல கொண்டு ஏற்றி விட்டு அனுப்புன கதைகள்லாம் நிறைய உண்டு. ஆனா இப்ப முடியாது. இப்போ வந்து ரொம்ப கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி லேபர் லா எல்லாம் கொண்டு வந்து லேபர் கோர்ட் எல்லாம் வச்சு நல்ல திறம்பட செயல்படுது. அந்த சேலரி வந்து வேலை இல்லைன்னா கூட நீங்க 3 மாசம் உட்கார வச்சிருந்தா கூட அந்த 3 மாசம் சம்பளத்தை கொடுத்தாகணும். நீ ஏன் வேலை கொடுக்க வேண்டியது உண்ட உறுப்பினா ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுரு. நீ எதுக்கு வரும் வச்சுக்கிட்டு இருந்து 6 மாசம் 1 வருஷம் நீங்க வச்சுக்கிட்டு இருந்து அப்படின்னு கேட்கறாங்க. அந்த வகையில எத்தனை பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. லீவ் சேலரி அதாவது எல்லாம் கணக்கெல்லாம் பண்ணி சில பேர் 50,000 60,000 இப்படிலாம் வாங்கிட்டு ஊர்ல போய் செட்டில் ஆகிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த ஹதீஸையும் பாருங்க, அந்த சவுதியுடைய நடவடிக்கைகளையும் பாருங்க. அந்த இளைஞர் அந்த வீட்டு டிரைவர் அவர் கண் கலங்கிறதையும் பாருங்க. ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்.
நம்ம குடும்பத்துல நம்ம நம்ம சொந்த ஊருங்கிறோம். நம்ம சொந்த ஊர்ல நம்ம எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டோம், எவ்வளவு மனிதர்கள் மதிக்காம நடந்துக்கிட்டோம். அதாவது பக்கத்துல உட்கார்ந்தா கூட எழுந்திருக்குவாங்க. டீ கடையில வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துல உட்கார முடியாது. டீ கடையில தனி கோலை இப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு வந்தவொடனே இவ்வளவு பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு, இவ்வளவு செல்வம் உள்ள அந்த செல்வந்தர்கள் வந்து இவங்க கிட்ட வந்து எவ்வளவு அந்யோன்யமா நடக்கிறாங்க, எவ்வளவு ஆசையா நடந்துக்கிறாங்க. இது ஒரு பழைய வீடியோ. நான் வந்து ஏற்கனவே பிளாக்கர்ல போட்ட வீடியோ அது. அது வந்து இப்போ எனக்கு வந்து அப்படியே சர்ச் பண்ணும்போது வந்ததுல இது ஒரு நல்ல ஒரு வீடியோவா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்து அதை நான் போட்டேன். நான் பாருங்க, இஸ்லாம் போதிப்பது இதைத்தான். இதுதான் இஸ்லாம் வந்து வலியுறுத்துது. ஏழைகள்கிட்ட அன்பாயிருங்க, வேலையாளுக்கு அன்பாயிருங்க, யாரையும் வந்து நோகடிக்காதீங்க, எந்த மனிதர்களையும் நோகடிக்காதீங்க. இறைவனுக்கு வந்து இப்போ 5 வேளை தொழுகலைண்டா கூட அது வந்து இறைவன் நினைச்சா மன்னிக்கலாம், மன்னிக்காம விடலாம். ஆனா மனிதர்களுக்கு செஞ்ச குற்றத்தை வந்து இறைவன் மன்னிக்க மாட்டான். மனிதன் மன்னிக்காத வரைக்கும் இறைவன் மன்னிக்க மாட்டாங்கிறான்.